வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நாளைக்கு தினம் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம மாம்பழம் ஜூஸ் பார்க்க போகிறோம். சம்மர் ஸ்டார்ட் ஆகிருச்சு, இப்போ மாம்பழ சீசன். ஸோ வெயிலுக்கு நம்ம நல்லா சில்லுன்னு அதே டைமு ஆரோக்கியம் நிறைந்த உணவை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த வெயிலிருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் மாம்பழத்தோட நன்மைகள் ப்ளஸ் எப்படி ஜூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். மாம்பழம் எடுத்தாச்சு. நல்லா கொஞ்சம் பழுத்த மாம்பழமாக எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நல்லா தோல் சீவிக்கோங்க. தோல் சீவிட்டு இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிக்க போகிறோம். இதில் B6 நிறையா இருக்குது. இதில் B6 இருக்கனால நம்மளோட மூளை செயல்திறனுக்கும் நினைவாற்றல் அதிகமாகிறதுக்கும் மூளை சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அதே போல் இது ப்ரெக்னென்ட் லேடிஸ் நீங்கள் தாராளமாக இதை எடுத்துக்கலாம். அதே போல் இதில் நிறைய இரும்புச்சத்து இருக்கனால நீங்கள் இதை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்களோட கருவில் இருக்க குட்டி குழந்தைக்கும் ரொம்பவே நன்மை தரும். டாக்டர் அட்வைஸ் படி எந்த டைமில் சாப்பிடணும், எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படிங்கிறது கேட்டுக்கோங்க. கேட்டுட்டு நீங்கள் தாராளமாக மாம்பழம் சாப்பிட்லாம். ஏன்னா உங்கள் கருவில் இருக்க குழந்தையோட ரத்த ஓட்டம் சீராக இருக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது மாம்பழம். அதே போல் இதில் காப்பர் நிறையா இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது. ஸோ இவ்வளோ சத்துக்கள் நிறைந்த இந்த மாம்பழத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதில் உள்ள நன்மைகள் முழுமையாக உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு உங்களோட குழந்தைக்கு நல்லபடியாக கிடைக்கும். அதனால இதை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இது ஜூஸ் பண்ணியோ இல்லை சாப்பாட்டோட சாப்பிட்றதுக்கோ இல்லை ஒரு மில்க் ஷேக் மாதிரி பண்ணுறது எது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும் அந்த ரெசிபீஸை நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. இது வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறவங்க மாம்பழத்தை கொஞ்சம் அளவோடு சாப்பிடுங்க. ஏன்னா இதை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா இதில் கலோரிஸ் அதிகமாக இருக்கிறனால உங்களுக்கு வெயிட் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிரும். மாம்பழம் கட் பண்ணி போட்டதுக்கப்புறமா ஒரு 5-6 புதினா இலை, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 1/2 மூடிக்கு கொஞ்சம் குறைவாக ஒரு லெமன் எடுத்துக்கோங்க. லெமன் நல்லா புழிஞ்சு விட்டாச்சு. இதில் கொஞ்சம் ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம். ஐஸ் க்யூப் சேர்த்துட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க தேவையான அளவு. அதாவது சர்க்கரையோட அளவு நான் இதில் மென்ஷன் பண்ணல. ஏன் அப்படின்னா ஒரு மாம்பழத்துக்கு ஸ்வீட்னஸ் அதிகமாக இருக்கும், சிலது குறைவாக இருக்கும். ஸோ அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறமா நம்ம கிளாஸில் மாற்றிக்கலாம். இது ஜூஸ் கொஞ்சம் தண்ணியாட்டம் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். புதினா எதில் நம்ம சேர்த்தோம் அப்படின்னா ஒரு ரெஃப்ரெஷிங்காக நல்ல ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும், சீக்கிரம் செரிமானம் ஆயிரும், நம்ம உடல் புத்துணர்ச்சி நல்லாவே அடையும். ஸோ அதுக்காக நம்ம புதினாவை சேர்த்து பண்ணியிருக்கோம். மேலால் கொஞ்சம் நாட்டு சக்கரை தூவிக்கோங்க. அட்டகாசமான வெயிலுக்கு நல்ல சில்லுன்னு மேங்கோ ஜூஸ் சூப்பராக தயாராகிருச்சு. ஈஸியான இந்த ரெசிபியை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாளைக்கு நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.